சென்னையில் இதுவரை 1175 தபால் வாக்குகள் பெறப்பட்டுள்ளதாக சென்னை மாவட்ட தேர்தல் அலுவலர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். தேர்தலில் 100% வாக்களிப்பதை வலியுறுத்தி திருவான்மியூர் கடற்கரையில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. விழிப்புணர்வு பலூன்கள் பறக்கவிட்டு கடற்கரைக்கு வந்தவர்களிடம் துண்டு பிரசுரங்கள் கொடுத்து வாக்களிப்பதன் அவசியம் குறித்து ராதாகிருஷ்ணன் விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் சின்னம் மற்றும் பெயர்கள் பொருத்தும் பணி இன்றுக்குள் முடிவடைந்துவிடும் என தெரிவித்தார். மற்றதை பொறுத்தவரை இன்னைக்கு மைக்ரோ அப்சர்வர்ஸ் ட்ரைனிங் இருக்கு. 19ஆம் தேதின்னு எல்லாருக்கும் மீண்டும் நம்ம நினைவூட்டுறோம். இதுவரைக்கும் தபால் வாக்குகள் போலீஸோட சேர்ந்து ஒரு 1175 வட சென்னையில் 410, தென் சென்னையில் 344, மத்திய சென்னையில் 421 பதிவாகியுள்ளது. காவல் துறை நண்பர்கள்ட்டையும் அந்த கோஆர்டினேஷனுக்காக நாங்கள் 3 ஃபெசிலிட்டேஷன் சென்டர், வடக்கு, தெற்கு, மேற்கு ஆகிய 3 ஃபெசிலிட்டேஷன் சென்டரில் இந்த பணிகள் நடந்து வருகிறது. முதியோர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான வாக்குப்பதிவு 13ஆம் தேதி வரைக்கும் நடக்கும். மற்ற பணிகள் கேண்டிடேட் செட்டிங் மற்ற எல்லா பகுதியிலும் முடியும் தருவாயில் வந்துருது. சோழிங்கநல்லூர் நம்மளோட செங்கல்பட்டு மாவட்டத்துக்கு உள்ளடங்கும் மாவட்ட தேர்தல் அதிகாரியோட அதில் 600க்கும் மேற்பட்ட வாக்குச்சாவடியாக இருக்கிறதுனால அது இன்னைக்கு இரவு வரை நடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.